செல்லம்மா சீரியல்ல வாசுதேவன் ஜோதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறப்போ, ஜோதியும் அவங்க அண்ணனும் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. சரி இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம்னு ஒளிஞ்சிருந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறப்போ, ஜோதி அவங்க அண்ணன் கிட்ட வாசுதேவன் ஒரு சரியான ஏமாளி. ஏமாளி மட்டும் இல்ல கோமாளியும் கூட. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே உதறிட்டு எனக்காக வந்துட்டாரு. இன்னும் அவரை வச்சு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை மட்டும் நம்ம வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம மும்பைல போய் செட்டில் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. வாசுதேவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த காசு வந்துருச்சுன்னா மும்பைல ஒரு பங்களா வாங்கிடுவோம். அவரால் நம்ம தேடி அவ்வளோ தூரம் வர முடியாது. நம்ம ஏமாத்திட்டு போயிடலான்னு சொல்லி சீக்கிரம் சுந்தரி கிட்ட சொல்லி ஜானகி கதையை முடிக்க சொல்லுங்கண்ணே. அப்பதான் பணம் நம்ம கையில வந்து சேருங்கிறாங்க. விஷயத்தை கேட்ட இந்த வாசுதேவன் கோவப்பட்டு, இப்போ போய் நம்ம பிரச்சனை பண்ணா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சுங்கிற விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்றான்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம். அதனால தானே என் குடும்பத்தையும் நான் விட்டு வந்தேன். இவ்வளோ விடக்கூடாது. இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மேகா கிட்ட ரியா வந்து அம்மா எனக்கு கிரேயான்ஸ் தேவை வாங்கி கொடுமான்னு சொல்ல, மேகாவும் ரியா என்கிட்ட காசு இல்லம்மா, அம்மா கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ வேணாம்மா நான் அப்புறம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல, ரியாவோ அப்படின்னு சரிம்மா நான் செல்லம்மா ஆண்டி கிட்ட போய் கேட்டு அவங்க நான் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி போகிறப்போ, மேகா அவங்க கையை பிடிச்சி நான் சொன்னால் கேட்க மாட்டியா, வாங்கி கொடுக்குறதா நானே வாங்கி கொடுப்பேன், என்கிட்ட பணம் இல்லை, நீ என்ன அவகிட்ட போய் பிச்சை எடுக்கிறியான்னு சொல்லி ரியாவை அடிக்கிறாங்க. மரகதமும் அவங்க மாமா மனோகரும் மேகாவை தடுக்கிறப்போ, அவங்க மகேஷ் ரியாக்காக ஸ்வீட் சாக்லேட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. ரியா கிட்ட வாங்கிட்டு வந்த பொருள்லாம் கொடுத்து, ஏன் ரியா கண் கலங்கியிருக்கு, என்னாச்சு உங்கள் அம்மா அடிச்சாலா, சரி என்ன வேணும்னு கேட்டு, உனக்கு என்ன வேணாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண நான் வாங்கி தரேன், கிரையான்ஸ் வந்து நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மரகதத்துக்கிட்ட இந்த மாதம் செலவுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு. மகேஷ் போனதும் உள்ளந்து கோவத்தோட வந்த மேகா மரகதம் கையில் வச்சு இந்த பணத்தை பிடுங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அடுத்த காசுலாம் நம்மளுக்கு தேவையில்ல பாட்டி, இனிமேல் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்குறத பார்த்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு கோவத்தோட போயிடுறாங்க. மரகதமும் மனோகரம் கோவப்பட்டு, இவன் என்ன பைத்தியமா, அவன் பாட்டு பணத்தை கொடுக்குறான் செலவுக்காக, இவனை கிழிச்சு போட்டு போறா, இருந்தாலும் ரொம்ப திமிரு தான் இவளுக்குன்னு சொல்றாங்க. செல்லம்மாவும் சித்தார்த்தும் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்புறப்போ, சுந்தரி ஜோதி கூடயும் அவங்க அண்ணன் கூடயும் பேசிட்டு இருக்கிறத செல்லம்மா பார்த்துடுறாங்க. சித்து சார் பாருங்க, நம்ம வீட்டில் வேலை செய்ய சுந்தரி ஜோதி கிட்ட பேசுறாங்க. இவ பேசுறதை பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி தெரியுது. நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சுந்தரி தான் அவகிட்ட சொல்றா போல. எதுக்கோ சுந்தரி கிட்ட தெரியாத மாதிரி நம்ம கேட்டு பார்ப்போம்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சமையல் செஞ்சிருந்த சுந்தரியை கூப்பிட்டு, என்ன சுந்தரி காலையில் ஜோதி கிட்ட பேசியிருந்த போல, உனக்கு அவளை எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. சுந்தரியும் சமாளிச்சு, என்னை வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறேன்னு கூப்பிட்டாங்க. இல்லை இல்லை என்னால் முடியாதுங்க, நான் வேற வீட்டில் வேலை செய்கிறேன், வேற ஆளை பார்த்துக்கோங்க நான் சொல்லிட்டேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுதான் என் எபிசோடில் நடந்தது.